அன்புகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை எழுப்பி தந்த எல்லா சாட்சிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒவ்வொரு பகுதியாக தியானித்து கொண்டு வருகிறோம். 10 கன்னிகைகள், உண்மையுள்ள ஊழியக்காரர்கள், உண்மையற்ற ஊழியக்காரர்கள், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். தாளந்து எஜமானுடையது, கணக்கு கேட்க வருகிறார் என்று சொல்லி, அப்படி தாளந்து உடையவனுக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிவிட்டு தாளந்தை இழந்தவனுக்கு சில ஆக்கினையான தீர்ப்புகள் அவனுக்கு நடக்கிறதை காண்பித்து விட்டு ஒரு காரியம் 31ஆம் வசனத்தை சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவனராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் விற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இங்க எஜமானன் வருகிறார், வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவாக வருகிறார். 2 கூட்ட ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒன்று வெள்ளாடு, ஒன்று செம்மறியாடு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வகையறுக்க பழக வேண்டும். நான் ஜனங்களை குறித்தும் ஆடுகளை குறித்தும் பேச விரும்புகிறேன். ஆனால் மெய்ப்பொருள்களை குறித்து, மெய்ப்பனுடைய சுபாவத்தை குறித்து ஒரு சிறு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தில் அழகாக போட்டிருக்கல, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்பரி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபையின் மக்கள், நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்களும் நானும் நடத்துகிற இடத்துல இருப்போம் என்றால், நடத்துகிறவர்களாக இருப்போம் என்றால், மந்தைகளை பிரிப்பதற்கு நமக்கு தெரிய வேண்டும். யார் வெள்ளாடு, யார் செம்பரியாடு? இங்கே பாருங்கள், பொதுவாக வெள்ளாடு செம்பரியாடு மெய்ப்பொருள் இடத்துல நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவாங்க, வெள்ளாடு மெய்ப்பது மிகவும் கடினம், செம்மறியாடுகள் மெய்ப்பது ரொம்ப எளிது. செம்பரியாடுக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியாது. அது மெய்ப்பனுடைய அடிச்சுவடுகளை பார்த்து கொண்டே அழகாக சொல்லும். அது பேதுருவும் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அவரை தொடர்ந்து பின்பற்றி வரும்படியாக அவர் நமக்கு முன்பாக மாதிரியை வைத்து போனார். அடிச்சுவடுகளை பின்பற்றி போக வேண்டும், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போக வேண்டும் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. செம்பரியாடு சுயமாக முடிவெடுக்க தெரியாது. அது மெய்ப்பனுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி போகும். மெய்ப்பன் எவ்வளியோ அவ்வளியே அது செல்லும். ஆனால் வெள்ளாடு அப்படி அல்ல, சுயமாக முடிவெடுக்க தெரியும். இவர்கள்லாம் எங்கே தான் இருக்கிறாங்க? சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. 10 கன்னிகைகளாக இருக்கட்டும், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்தாக இருக்கட்டும், வெள்ளாடு செம்பரியாடாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். பிரதான மெய்ப்பன் வரும்போது வகையறுக்கிறார். பிரதான மெய்ப்பன் வரும்போது வேறு பிரிக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நான் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். செம்பரியாடாக இருக்க போகிறோமா, வெள்ளாடாக இருக்க போகிறோமா? செம்பரியாடாக இருக்க போகிறோமா, கர்த்தர் விரும்பாத இடப்பக்கத்தின் ஆடுகளாக இருக்க போகிறோமா, வலப்பக்கத்தின் ஆடுகளாக இருக்க போகிறோமா, இடப்பக்கத்தின் ஆடுகளாக இருக்க போகிறோமா? அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறா. 34ஆம் வசனம், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் பூமியிலே செம்மறி ஆடுகளாக, பூமியிலே மெய்ப்பனின் அடிச்சுவர்களை பின்பற்றியவர்களாக இருக்கிறவர்களுக்கு மேலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆடுகளை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அழகாக 27ஆம் வசனத்திலே மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை குறித்து, கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளை குறித்து சொல்லுகிறார். 27ஆம் வசனம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய ஆடாக இருப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆடாக இருந்தால், நீங்கள் செம்மறி ஆடாக இருந்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக நீங்கள் செவி கொடுப்பீங்க. சபையில் தான் ஆராதிக்கிறோம், சபையில் தான் இருக்கிறோம். லோத்து போன்றவர்கள், சவுல் போன்றவர்கள் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. குறிப்பாக சவுலும் தாவீதும் பார்க்கும்போது, தாவீது என் கர்த்தர், என் மெய்ப்பர், என் ஆண்டவர், என் கோட்டன்மா. சவுல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா
உம்முடைய தேவன் சாமுவேலை பார்த்து, ஜனங்களுடைய கட்டாயத்தின் நிமித்தம் நான் அதை செஞ்சேன், ஜனங்களை பிரியப்படுத்த செஞ்சேன்னா, சுயமாக முடிவெடுக்கிறவர்கள் வெள்ளாட்டின் சுபாவம். ஆனால் செம்மறி ஆடுகள் சுயமாக அல்ல, கத்தரை முடிவெடுக்கும். கத்தருக்கு தெரியும். செம்மறி ஆடு வேதத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கும், ஆண்டவருடைய சுபாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, எனக்கு பின்னாடி வருது. ஆண்டவருக்கு முன்னாடி நடக்கிற அனுபவம் நல்ல அனுபவம் இல்லைங்க. சிலர் இறக்கும்னு சொல்லி ஏசுநாதரை விட ரொம்ப இறங்குவாங்க. ஆண்டவர் 2 கல்லனுக்கு இறங்கலை, ஒரு கல்லன், தன் பிழையை உணர்ந்த கல்லனுக்கு இறங்கினார். சிலர் மன்னிப்புன்னு சொல்லி ரொம்ப சாஷ்டாங்கமாக அப்படி விழுந்துருவாங்க. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர், அதுதான் ஸ்தேவான் அதை சொல்கிறான், இன்னது செய்கிறது தெரியாமல் செய்கிறாங்க ஆண்டவர்களை மன்னிங்கன்னு. ஆண்டுகிட்ட தான் மன்னிப்பு கேட்குறான், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான், அவர்களோடு ஒட்டி உறவாடலை. இயேசுநாதரை மிஞ்சி நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடாது, மிஞ்சின நீதிமானுடைய அனுபவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என் பின் செல்லுகிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன்றார். ஆண்டவர் நம்மை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நான் மறந்துடக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. அவைகள் என் பின்னாடி வருதுப்பா, என் பின்னாடி நடந்து வருது. இந்த அதிகாரம் நீங்கள் 10 அதிகாரம் முழுவதும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து வாசிங்கன்னா நிறையா ஆடுகளை குறித்த திவ்ய சுபாவங்கள், மெய்ப்பனை குறித்து சில காரியங்கள் இருக்கிறது. அதில் நல்ல ஆடுகளை குறித்து நான் உங்களோட கூட பேசுகிறேன். நீங்கள் ஆடுகளாக இருந்தால், செம்மறி ஆடாக இருந்தால், உண்மையான ஆடாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமான ஆடாக இருந்தால், மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க, மெய்ப்பனுக்கு பின்னாடி போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் முன்னாடி இருக்கிறாருன்னா அடையாளம் என்ன? என் வாழ்க்கையில் கொஞ்சம் நான் இதை செஞ்சேன், கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா, என் குடும்பத்தில் ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், எல்லாம் நான் செஞ்சேன், என்னால் முடிச்சு. இல்லைங்க, கர்த்தருடைய கிருபை. கர்த்தரை முன்னாடி வைங்க, கர்த்தருடைய ஆடுகள் கர்த்தரை முன்னாடி வைத்து தான் கர்த்தருக்கு பின்பாக போகிற பழக்கம் இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும். அதில் எரேமியா தீர்க்கன் இப்படியாக எழுதுகிறான், பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன் அவரையே குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவரை முன்னாடி வைக்கிறோமா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவரை முன்னாடி வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரா? 28ஆம் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. நீங்கள் கர்த்தரை முன்னாடி வைக்கிற பழக்கம் இருந்தீங்கன்னா பின்மாற்றத்தின் கிரியைகளை கர்த்தர் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். பூமியின் வாழ்க்கையில பின்வாங்கி போகிற அனுபவங்களை கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில முன்னாடி இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்குறீங்கன்னா உபத்திரம் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆபகுக்கு சொல்றானே, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை ஒருவரை எடுத்துக்கொள்ள முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்களே, கர்த்தரை முன்னாடி வைத்தவங்க சொல்றாங்களே, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறது, எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்கவில்லை என்றாலும் சரி, நீர் நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம், ராஜாவாகி உமக்கு அது தெரிந்திருக்க கடவுள்னு சொல்றாங்களே. அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியல, யாராலும் எடுக்க முடியல. ஒரு பிரச்சனையை அவர்களை அசைக்க முடியல. பவுலும் சிலாவும் பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, பாடி துதித்தாங்களே. எப்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பழக்கம், எப்படி கர்த்தரை முன்பாக வைக்கிற பழக்கம். தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கும் போது 29ஆம் வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவா இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆண்டவரை நாமும் அறிந்திருக்க வேண்டும். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை பற்றின புரிதல், வெள்ளாடு சுயமா முடிவெடுக்கும், சுயமா எல்லாம் செய்யும். மத்திய 25ஆம் அதிகாரத்துக்கு வருகிறேன். 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார்,
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை குறித்து சொல்லுகிறா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பூமியின் வாழ்க்கையில் கிளியே ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சார்ந்தே ஆண்டவருடைய அடிச்சூட எங்கே இருக்குது அதையே பார்த்து போகிறேனே. ஆண்டவர் 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 என்று சொல்லி நான் சார்ந்து கொள்கிறேனே. நீங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரை சார்ந்து போன முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெக்கப்படாது. நீங்கள் எந்த ஆடுகளாக இருக்கிறீங்க? நான் முடிக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறீங்க? பாவி சொல்லுகிறான், கர்த்தர் என்னை மேய்க்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த ஆட்டுக்கு நல்லா தெரியும் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரை தான் சார்ந்திருப்போனா நம்மகிட்ட முறுமுறுப்பு இருக்காது. கர்த்தரை தான் சார்ந்திருப்போனா ஆண்டவரை முன்னாடி வைப்போம். கர்த்தரை தான் சார்ந்திருப்போனா ஆண்டவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தரை தான் சார்ந்திருப்போனா அந்த ஆடுகள் கர்த்தரையே தஞ்சமாக கொண்டிருக்கோம். மெய்ப்பனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கோம். இன்றைக்கி நீங்களும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கலாம், எந்த அலுவலகங்களில் இருக்கலாம், எந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? வெள்ளாடு சுயமாக முடிவெடுக்க தெரியும். வெள்ளாடு அது தன்னை ரொம்ப நீதியாக நிறுத்தி கொள்ளும். செம்மறியாடுவின் சுபாவத்தை தொடர்ந்த நாளை தினத்திலையும் பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கத்திற்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பராமரிப்புக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளின் பின் செல்லுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. உமக்கு பின்னாடி நாங்கள் செல்லணும். உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டு உமக்கு பின்னாடி நீங்கள் சொல்ல நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு எலியாவின் நாட்களில் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் வைத்தீரே. இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கணும், யார் இப்படி முடியும்னு சொல்லி நினைக்கலாம் ஆண்டவரே. இப்படி எப்படி இருக்க முடியும்னு இவங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு கூட்டம் உண்மையானவர்கள் நீங்கள் வைக்கிறீங்க ஆண்டவரே. வலது பக்கத்தில் உள்ள ஆடுகளாக நாங்கள் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர, உம்மை பற்றி அறிந்து கொள்ளுகிற அறிவோடு கூட செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.